புதுக்கோட்டையில் 2 மகள்களுடன் சேர்ந்து கணவனை கயிற்றால் கழுத்தை நெருக்கி கொலை செய்து உடலை குளியலறையில் புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்து 52 நாட்களுக்கு பின்னர் அம்பலமானது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி அருகே உள்ள மல்லாங்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் பழனிவேலு மகாலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு தமிழ்ச்செல்வி சாரதா என்று 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் இவர்களது மூத்த மகள் தமிழ்ச்செல்வி திருமணமாகி விவாகரத்து பெற்றுவிட்டு வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு அடுத்தடுத்து சில நபர்களுடன் தவறான தொடர்பு ஏற்பட்டது பழனிவேலுக்கு தெரிய வந்ததால் அதனை அவர் கண்டித்திருக்கிறார். ஆனால் அந்த கண்டிப்பை தமிழ்ச்செல்வி பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக அவர் இஷ்டப்படி இருந்துள்ளார். இதற்கு அவருடைய தாயார் மகாலட்சுமியும் சகோதரி சாரதாவும் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த 52 நாட்களுக்கு முன்பாக இந்த விவகாரத்தில் மகாலட்சுமிக்கும் பழனிவேலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த தகராறு முற்றிய நிலையில் மகாலட்சுமி மற்றும் அவருடைய 2 மகள்கள் சேர்ந்து பழனிவேலுவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். சம்பவத்தன்று மனைவி மற்றும் மகள்கள் சேர்ந்து பழனிவேலுவை கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பிறகு அவரது உடலை வீட்டின் வெளியே உள்ள குளியலறை அருகே குழி தோண்டி புதைத்துள்ளனர். பழனிவேலுக்கு உடலில் கொழுப்பு கட்டிகள் உள்ள நிலையில் அதற்காக கோயமுத்தூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக அனைவரையும் நம்ப வைத்து நாடகம் ஆடியுள்ளனர். மேலும் பழனிவேலுவின் சகோதரி உள்ளிட்ட குடும்பத்தினருடன் பழனிவேலுவின் மனைவி மற்றும் மகள்கள் மனக்கசப்பால் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துள்ளனர். இந்நிலையில் திடீர் என்று பழனிவேலுவின் சகோதரியான காவிரியை கடந்த 26ஆம் தேதியன்று பழனிவேலுவின் மூத்த மகளான தமிழ்ச்செல்வி தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். அப்போது அப்பா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்ததாகவும் பிறகு அவர் உயிரிழந்து விட்டதாகவும் அவரை அடக்கம் செய்து விட்டதாகவும் காவிரியிடம் தெரிவித்துள்ளார். இதில் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த காவிரி நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். எனக்கு தம்பி அவங்க மகன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் தான் கேட்டேன். கோயம்புத்தூர்னு சொன்னேன். உண்மையை சொல்லிட்டு முடியாத விட கொண்டு கோயம்புத்தூர் சொல்லிட்டு இல்லை தேவையான அப்புறம் என்ன உண்மையை சொல்லு அப்படின்னா இந்த மாதிரி அதோட சொன்னால் நான் போன கட் பண்ணிட்டேன். இந்த புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கிய போலீசார் பழனிவேலுவின் மனைவி மகாலட்சுமி அவருடைய 2 மகள்களான தமிழ்ச்செல்வி சாரதா ஆகிய 3 பேரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அந்த விசாரணையில் தான் பல்வேறு சம்பவங்களை 3 பேரும் வாக்குமூலமாக அளித்தனர். பழனிவேலு கடந்த 7 ஆண்டு காலமாக பணிக்கு செல்லாமல் உடல் முழுவதுமாக கொழுப்பு கட்டிகள் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்துள்ளார். மகாலட்சுமி 100 நாள் வேலை, கூலி வேலை, மகளிர் சுய உதவிக் குழுவில் கடன் பெற்று அவருக்கு பல்வேறு இடங்களில் மருத்துவம் பார்த்து இருக்கிறார். நிலைமை இப்படி இருக்கும்போது கிராம மக்களின் பேச்சை கேட்டு தங்களது நடத்தையில் பழனிவேலு சந்தேகப்பட்டதால் அவரை கொலை செய்து விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த நமனசமுத்திரம் காவல்துறையினர் இலிப்பூர் டிஎஸ்பி வித்யா தலைமையில் மகாலட்சுமியை அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். பிறகு வீட்டின் குளியலறை அருகே புதைக்கப்பட்ட பழனிவேலுவின் உடலை திருமயம் வட்டாட்சியர் வரதராஜன் முன்னிலையில் தோண்டி எடுத்தனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்களை கொண்டு சம்பவ இடத்திலேயே உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டு பிறகு அவருடைய உடலை பழனிவேலுவின் சகோதரியிடம் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து பழனிவேலின் உடலை மயானத்திற்கு உறவினர்கள் இறுதிச் சடங்கு செய்ய எடுத்து சென்றனர். பிறகு கணவனை மகள்கள் துணையோடு தீர்த்து கட்டிய மனைவி மற்றும் 2 மகள்கள் ஆகிய 3 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனிவேலுவை புதைத்த இடத்திற்கு அவருடைய மனைவி மகாலட்சுமியை போலீசார் அழைத்து சென்ற போது அவர் முக்காடு அணிவித்து சென்றதால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்து கொலை செய்துவிட்டு எதற்காக முக்காடு அணிந்து கொண்டு செல்கிறாய் என்று திட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது.